முன்னாடி நீங்க அந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடி என்னை விட்டு போக உங்களால முடிஞ்சிருக்கலாம். ஆனா என்னால அப்படி மறக்கவோ கைவிடவோ முடியாது. அதனாலதான் அப்பாவையும் வீட்டையும் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இனிமே அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? போனதெல்லாம் போகட்டும். உனக்கு தான் சந்துரு கிடைச்சிட்டான்ல. என்னோட வேலை முடிஞ்சது. நான் தான் இந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தங்கிற விஷயம் மத்தவங்களுக்கு தெரியறக்குள்ள நான் ஊருக்கு போயாகணும். நான் வரட்டுமாடா? போயிட்டு வா. போகும்போது இந்திராவையும் கூட்டிட்டு போ. ஏடா சொல்றேன்? மத்த யாருக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி இவளை கூட்டிட்டு ஊருக்கு போன்னு சொல்றேன். ஏய், இன்னும் நீ இந்த பொண்ணை ஏமாத்ததான் பாக்குறியா? நான் யாரையும் ஏமாத்தலடா. இல்லையா? இல்லாத வசுமதி இருக்கிறதா சொல்லி ஒரு பொய் கடிதம் இவளுக்கு எழுதல. யார் பொய் கடிதம் போட்டது? அப்படி ஒரு வசுமதி இருக்கா? இதோ இவதான் நான் லவ் பண்ற வசுமதி. இவன் ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ இப்படி புறப்பட்டு வந்திருக்க கூடாது. இப்பவே கிளம்பி போறதா நல்லது. வசுமதி, நீங்க வா. சாரி, நீதான் வசுமதின்னு பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சுல்ல. அதை அவளை எப்படியாவது திருப்பி அனுப்பணுங்கிறதுக்காக தான். அவன் நினைக்கிற மாதிரி அவங்க அப்பா கண்டிப்பா இதுக்குள்ள ஒத்துக்க மாட்டாரு. இதுக்கு மேலேயும் அவ இங்க இருந்தா என் வாழ்க்கை மட்டும் இல்ல, அவ வாழ்க்கையும் என்னால வீணா போயிடும். அதனால கொஞ்ச நேரத்துக்கு நீ வசுமதியா நடிச்சுதான் ஆகணும். பிளீஸ். தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. நீ உன்னோட விருப்பத்தை மட்டும் யோசிக்க கூடாது. உங்க அப்பாவை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் குடும்ப கௌரவத்தை பத்தியும் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொல்ற. நீ நீ இப்பவே கிளம்பி போயிட. எழுந்துருமா, நாம போலாம். ஏய் கல்லெஞ்சக்காரா, நீ உருப்படவே மாட்டடா. இந்த பொண்ணோட கண்ணீருக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லி ஆகணும். அன்னைக்கு ஒரு லெட்டரை காட்டி இந்த பொண்ணை ஏமாத்துறேன். இன்னைக்கு எவ்வளவு கூட்டி வந்து மறுபடியும் இவ்வளவு ஏமாத்திட்டு பப்பு பேசாதடா. உன்னை சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாத எந்த ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அம்மா, இந்த மாதிரி ஒரு அயக்கம் நினைச்சு ஏமாடி கண்ணீர் வடிக்கிறேன். பாமா, வந்து வண்டியில ஏறு. இப்படியே ஒரு நண்பன். நான் போறேன். போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரியணும். சந்துரு மனசார நேசிக்கிற பொண்ணு நீதான். நானு அந்த கடிதங்களை எல்லாம் சந்துரு உனக்கு அனுப்பியிருந்தா சொல்லு. நான் அந்த நிமிஷமே போயிடுறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு உண்மையை சொல்லணும். சொல்லலன்னா அது நீ எனக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா இருக்கும். சொல்லு, அந்த வசுமதி நீயா? இல்ல, சந்துரு திடீர்னு அப்படி சொன்னதும் நான் தெரியாம சாரி. சாரி, என்னால அந்த பொண்ணு முன்னாடி நடிக்க முடியல. நான் உன்னை நடிக்க சொன்னப்போ நீ உண்மையிலே வசுமதியா இருக்க கூடாதான்னு நான் மனசார ஆசைப்பட்டுட்டேன். இந்திராவும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க.
ஆனா அவகிட்ட எனக்கு என்னைக்குமே தோணாத ஒரு அன்பு கண்டிப்பா உன் மேல ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை. சந்துரு, நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தர மனசால ஏத்துக்கிட்டவனா அந்த இடத்துல இன்னொருத்தரை என்னால வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்திராவுக்கும். உங்களை உண்மையா நேசிக்கிற பொண்ணு அவ. அந்த அன்ப புரிஞ்சுக்கலன்னு சொல்லாதீங்க. அந்த குண்டு பொம்பளையோட கையக்கால புடிச்சுதான் இந்த ரூமை ரெடி பண்ணிருக்கேன். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் வாடகையா. தற்சமயம் நீ இதுல தங்கிக்க, நான் அவங்க கூட சேர்த்து தங்கிக்கிறேன். அப்போ ஊருக்கு போகலையா? அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உடனே திரும்பி போகணும் தான் வந்தேன். இனிமே உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு தான் நான் ஊருக்கு போவேன். ஏன்னா இவனை நம்பவே முடியாது. எதுவா இருந்தாலும் சந்துருவோட கதை எனக்கு பிடிச்சிருக்கு. தேவா பிலிம்ஸ்ங்கிற பேனர்ல இந்த கதையை படமா எடுக்க முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க அட்வான்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். கடவுள் துணை இருப்பாரு சார். நல்ல நல்ல. அப்ப சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே. டேய், இந்திரா வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம்டா. இது அவகிட்டே கொடுத்துட்றேன். இந்த பொண்ணுனாலதான் எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது. இல்ல சந்துரு, இதெல்லாம் கிடைச்சது உங்களோட திறமையாலையும் இவளுடைய அதிர்ஷ்டத்தாலையும் தான். அதனால இத கொடுக்க வேண்டியது இந்திரா கிட்டதான். அப்புறம் ஒரு விஷயத்தை பத்தி சீக்கிரம் முடிவு பண்ணணும். யார் தற்கொலை பண்ணிக்க போறாங்க? அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு சாகணும்ல, அதான கதையோட ட்விஸ்ட். அது யாருன்னு நீ தான் முடிவு பண்ணணும். சரி, நான் 2 நாள் கழிச்சு வரேன். சந்துரு, அந்த செம்மீன், டைட்டானிக் மாதிரி படங்கள்லாம் எடுக்க பாரு. அப்ப வரேன். ஓகே. அவ பேரு தெரிஞ்சுக்க அவ அவன்கிட்ட இங்கிலீஷ்ல பேர் கேட்டா. மே நோ மை நேம். தப்பா கரெக்டா? ஐயோ, நீ ரொம்ப நேசிக்கிற ஆள கூடிய சீக்கிரம் என் கண்ணுல காட்டும் தானே வேண்டிட்டு இருக்க. அப்படின்னா உன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. ஆள் வந்தாச்சு. நம்ப முடியல. என் கூட வா. வா. அது வசுமதி நினைக்கிற மாதிரி இவர் ஒன்னும் ஏமாத்திட்டு போனவர் இல்லடா. பஸ் ஸ்டாண்டுக்கு டைமுக்கு கரெக்டா வர முடியல. அதானே? பாவண்டா, இவரை பார்க்க முடியாத வேதனையில தான் பார்ல உட்கார்ந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கும் போதுதான் இவரை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இவரோட சங்கடத்தை பார்த்ததோ இது வரைக்கும் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம இவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு சார் என்ன பண்ணினாரு தெரியுமாடா? அந்த பார்ல நாங்க கட்ட வேண்டிய பில் பணத்தை எல்லாம் இவர் தாண்டா கட்ட. ரொம்ப அப்பாவிடா. வசுமதி, உன்னை தேடி நான் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சது தெரியுமா? இவங்க சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும் நீ இங்க இருக்கிறது. அப்புறம் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு ஓடி போன ஒரு வஞ்சகன் நானுன்னு நீ என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்க. நாம உடனே கிளம்பணும். ஊர்ல எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு என் மேல இன்னும் கோபம் தீரலன்னு நினைக்கிறேன். எங்க 2 பேரோட சொந்தக்காரங்க இவளுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க அவகிட்ட பேசணும். எப்படியாவது அவளை என்னோட அனுப்பி வைங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். சண்டை எல்லாத்தையும் மறந்துட்ட. நீ அந்த ஆள் கூட போகணும்.
இல்ல அவரு நான் போனா சரி வராது. போனோம். நீ போகணும் தான் இப்ப நானும் ஆசைப்படுறேன். நீ பக்கத்துல இருக்கும்போது என்னால இந்திராவை பார்க்கவோ காதலிக்கவோ முடியாது. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.